பசுமை 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 90.4 FM. உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 FM. இனி என்றும் உங்களோடுதான். இந்திய விடுதலை நாள் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம், பசுமை 90.4 இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அறிவியலோடு விளையாடு. இது அறிவியல் உண்மைகளை எடுத்து கூறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. அத்தியாயம் 2. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிவலவன். இன்னைக்கு இந்த அத்தியாயம் 2ல ஒரு முக்கியமான நம்ம வயிற்று பகுதியில் சுரக்கக்கூடிய அமிலம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னு சொல்லப்படுற HCl நம்மோட வயிற்று பகுதியில சுரக்குது. இது வயிற்று பகுதியில சுரந்து நம்ம உணவை பிரிச்சு எடுத்து அதை செரிமானம் செய்யக்கூடிய முக்கியமான பணியை இந்த அமிலம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த அமிலம் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது அதிகமா சுரக்கிறதுனாலேயோ இல்ல நம்ம உணவு எடுத்துக்காததுனாலேயோ என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கறதையும் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். பாப்பா பாப்பா எழுந்திரி, டைம் ஆகுது. என்ன வரைக்கும் தூங்கிட்டு இருக்க? மாமா இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷமா. டைம் ஆச்சு, பஸ் வேற வந்துரும், மணி 8 வேற ஆக போகுது. எந்திரி ஃபர்ஸ்ட். அந்த எழுந்திருக்கிறேமா. ஆல்ரெடி எந்திரிக்கவே லேட் ஆயிருச்சு. குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு அவசர அவசரமா கிளம்புன சூழல்ல காலை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு உடனே ஸ்கூலுக்கு போறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வயிறு வேற வலிக்குதுமா, பயங்கரமா குத்துதுமா. ஐயோ என்னாச்சு? வா ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நாளா காலை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே வந்ததுனால அல்சர் அப்படிங்கிற நோய் வந்துட்டதா டாக்டர் சொல்றாங்க. அதான் காலையில டைமுக்கு எழுந்தாதானே டைமுக்கு சாப்பிட முடியும். சாப்பாடை ஸ்கிப் பண்ணா அல்சர் வராம வேற என்ன வரும்? அல்சர்னா என்னமா? அது ஒரு நோய்மா. வயிற்றுல ஒரு அமிலம் சுரக்கும். நேரம் ஆக ஆக அதிகமா சுரந்து வயிற்றோட தோல் அப்படியே பாதிப்படைய செஞ்சு புண்ணாக்கும். அப்புறம் இப்படி கஷ்டப்பட வேண்டியதுதான். என்னது வயிற்றுல ஆசிட்டா? அது எப்படி? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பத்தின முக்கியமான சில தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நிகழ்ச்சியில இணைகிறாங்க குருமுகி வித்யாசிரமம் பள்ளியினுடைய அறிவியல் பட்டதாரி ஆசிரியை திருமதி பிரியா ஜெகன் அவர்கள். வணக்கம், என் பெயர் பிரியா. நான் ஸ்ரீ குருமுகி வித்யாசிரமம் பள்ளியில் அறிவியல் ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். பொதுவாக அமிலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புளிப்பு சுவை உடையது. அது ஹைட்ரஜன் அயனிகளை தரக்கூடியது. அது குறைந்த அளவிலிருந்து அதிக அளவு வரைக்கும் வீரியம் மிக்கது. குறைந்த அளவு வீரியம் மிக்க அமிலங்களும் உண்டு, அதிக அளவு வீரியம் கொண்ட அமிலங்களும் உண்டு. பொதுவாக அமிலங்கள் அரிப்புத்தன்மை கொண்டது. அரிப்புனா தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு கிடையாது. எந்த இடத்துல இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அதோடைய இயல்புத்தன்மையை மாற்றக்கூடியது. கரோசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இயல்பாகவே கரோசிவ் இன் நேச்சர். அமிலங்களில் நிறைய வகைகள் உண்டு. அதில் பொதுவாக இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா HClன்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமாக சொல்லலாம். இதை சரியாக நம்ம உடலில் செயல்படும் போது அது ஒரு பெரிய நன்மையை நமக்கு மனித உடலுக்கு தருது. அந்த வகையில் இது செரிமானத்துக்காக இயற்கையாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமிலம் தான் இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இது பார்த்திங்கன்னா உணவுடைய செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. கொழுப்புகளை கரைக்கிறதுலேருந்து உணவை துகள் துகளாக உடைக்கிறது முதற்கொண்டு நிறைய வேலைகளை செய்கிறது. இது தானாகவே செரிமானத்துக்கு உதவியாக இருக்கிறதோட பெப்சின்கிற இன்னொரு பகுதியும் அது உண்டாக்கி புரதத்தை செரிக்க வைக்க உதவியாக இருக்குது. ஸோ எந்தளவுக்கு இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உதவியாக இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய உணவுப் பொருட்கள் அவ்வளோ சீக்கிரம் உடைப்பட்டு அந்த உணவுப் பொருட்களுடைய உள்ள உயிர் சத்துக்கள் நமக்கு உடம்புக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. அது ரொம்ப எளிதான காரியம் கிடையாது. அப்போ சிக்கலான மூலக்கூறு அமைப்பு கொண்ட நம்மளுடைய உணவானது சிறு சிறு பகுதிகளாக உடைக்கப்பட்டு தான் அதில் உள்ள உயிர் சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்பு உட்கிரகிச்சுக்குது. ஸோ அதுக்கு உதவியாக அடிப்படை மூலமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம்.
இதை வந்து ஏன் அமிலம் நிறைந்த இடத்துல மட்டும்தான் அந்த உணவு வந்து உடைக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இயற்கை நியதி. அதிகமான அமிலத்தன்மையில் மட்டும்தான் இந்த சிக்கலான மூலக்கூறு அமைப்பு கொண்ட உணவு வந்து சிறு சிறு பகுதிகளாக உடைக்கப்பட்டு அதோடைய உயிர் சத்துக்கள் உறிஞ்சப்படுது. அப்புறம் புரதம் போன்ற முக்கியமான உடலுக்கு தேவையான சத்துக்களை வந்து நம்மளுடைய உணவுலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் தூண்டுதலாக இருக்குது. இது வந்து வெளியில் நம்மளுடைய ஆய்வகங்கள்லேயோ லெபார்ட்ரிஸ்லேயோ நம்ம நிறைய அமிலங்கள் உபயோகப்படுத்துகிறோம். அதில் மனித உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அமிலம் தான் இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். நிறைய வகைகள் உண்டு அமிலங்களில். நம்ம உடலுக்குள்ளேயும் நிறைய அமிலங்கள் இருக்குது. சுரப்பிகளில் பெரும்பாலான சுரப்பிகள் சுரக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அமிலங்களாக தான் இருக்குது. அதில் ஏன் இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டால் இது வந்து வயிற்றுப்பகுதியில் சுரக்கக்கூடியது, உணவை செரிமானத்துக்கு உதவியாக இருக்குது. இந்த அமிலத்தை வந்து முறையாக பயன்படுத்தினா இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். ஸோ இதை சரியாக கையாளலை, இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சரியாக கையாளப்படவில்லை நம்ம மனித உடம்புக்குள்ளே அப்படின்னா அது வந்து அடுத்து ஒரு வியாதியை உண்டாக்குது. அதுதான் அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்று வலி. இது எப்படி இந்த அல்சருக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சரியான அளவில் தினந்தோறும் உணவை எடுத்துக்கொள்கிறோம். ஒவ்வொரு 4 மணி நேர இடைவெளியிலையும் நம்ம வந்து உணவு உட்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான மனித இயல்பு. அந்த வகையில் நம்ம எப்போவெல்லாம் உணவு உட்கொள்கிறோமோ அதுக்கேற்ற அளவில் மூளையுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்கப்படுது, உணவு செரிக்கப்படுது, உணவில் உள்ள உயிர் சத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்படுது. ஒருவேளை நம்ம சரியாக சாப்பிடலை, ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கோம், இல்லை அதிக அளவில் உணவு எடுத்துக்கிறோம், ரெண்டுமே பிரச்சனை தான். முதல்ல ரொம்ப நேரம் உணவு எடுத்துக்காத ஒரு நிலைக்கு வருவோம். இப்போ தூங்கி எந்திரிக்கிறோம், எடுத்துக்காட்டால் ஒரு இரவு 7 இல்லை 8 மணிக்கு சாப்பிட்றோம். அடுத்த நாள் காலையில் 8 மணி 8:30க்குள்ளே நம்ம திரும்பவும் காலை உணவு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த இடைவெளியில் பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரந்து நம்ம வயிற்றில் ரெடியாக இருக்கும், தயார் நிலையில் இருக்கும். அடுத்த நாள் நம்ம காலையில் சாப்பிடக்கூடிய உணவை செரிக்கிறதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தயாராக இருக்கும். அப்போ அடுத்த நாள் நம்ம காலையில் உணவை தவிர்க்கும் போதோ இல்லை வந்து காலையிலையும் நம்ம அமிலம் சார்ந்த உணவுகள் இல்லை வந்து துரித உணவுகள் இது மாதிரிலாம் எடுத்துக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த அமிலம் வந்து அதுவே வந்து ஒரு வியாதியை உண்டு பண்ணக்கூடிய காரணமாக போயிடுது. எப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அமிலம்ங்கிறது அரிப்புத்தன்மை, கரோசிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வகையில் நம்ம உணவு வந்து கொடுக்கலை, அதோடைய செரிமானத்துக்கு உணவு எதுவும் கிடைக்கலன்ற பட்சத்தில் நம்மளுடைய குடல் பகுதியில் இருக்கக்கூடிய சுவற்று பகுதியை இது அரிக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய குடல் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போன்ற மெலிதான அமைப்புகள் இருக்குது. அது நம்ம சாப்பாட்டில் உள்ள உயிர் சத்துக்களை உறிஞ்சுறதுக்காக. ஸோ அந்த அமைப்புகளை வந்து இது கண்டிப்பாக பாதிப்புக்கு உள்ளாக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அரிப்புத்தன்மையுடைய இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அதிகமாக நம்ம வயிற்றுப்பகுதியில் சுரந்துக்கிட்டே இருக்குது, நம்ம சரியாக உணவு எடுத்துக்கலை அப்படிங்கிற தன்மையில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை அல்சருங்கிற அந்த வயிற்று புண் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் நம்மளை விட்டுருது. அப்புறம் கண்டிப்பாக அதை நம்ம க்யூர் பண்ணால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியிருக்கு. ஆசிரியர் திருமதி பிரியா ஜெகன் அவர்களுக்கு நன்றி. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு, குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டலும் ஒளியாக மின்னுவது அறிவியலு, குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டுல ஒளியாக மின்னுவது அறிவியலு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம், அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம், கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே,
கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. விவசாயம் செய்திடுவோம் விண்ணிலே பறந்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம் விண்ணிலே பறந்திடுவோம், விளையாடுவோம் விளையாடுவோம் அறிவியலோடு விளையாடுவோம், விளையாடுவோம் விளையாடுவோம் அறிவியலோடு விளையாடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம் விவசாயம் செய்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம் விண்ணிலே பறந்திடுவோம், விளையாடுவோம் விளையாடுவோம் அறிவியலோடு விளையாடுவோம், ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, அன்றாடத்தில கொட்டி கிடக்கு, அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. நம்ம வயிற்று பகுதியில சுரக்கக்கூடிய இந்த HCl ஆசிட் என்ன மாதிரியான பணிகளை பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது அளவுக்கு அதிகமா சுரக்கும் போதோ இல்ல நாம உணவு அருந்தாத போதோ அல்சர் அப்படின்னு ஒரு நோய் வரப்போகுது. இந்த அல்சர் நோய் பத்தின தகவல்களை, அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதை தடுக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வர்றாங்க டாக்டர் திருமதி ஜெய வனிதாமணி அவர்கள். வாங்க கேட்கலாம். வணக்கம். பசுமை எஃப்எம் நேயர்களுக்கு நான் டாக்டர் ஜெயவனிதாமணி. பெப்டிக் அல்சர் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி, இது ஏன் பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு யோசிச்சு வைங்க. இது என்ன, எதனால இந்த வயிற்று புண்ணு அப்படிங்கிறது வருது அப்படின்னா, முதல்ல அதோட அனாட்டமி தெரிஞ்சுக்கலாம். வயிறுங்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு பை மாதிரி, எப்படி இந்த லேடிஸோட ஹேண்ட்பேக் இருக்கோ அது மாதிரி அது ஒரு பை. அதுக்கு ரெண்டு பக்கமும் திறப்புகள் இருக்கும். ஒரு சைடு சின்னதாக ஒரு பாகமும், இன்னொரு பேக்கோட இன்னொரு எண்டு பெரிய பாகமாகவும் இருக்கும். இது உணவுகளை செரிமானம் பண்ணக்கூடியது. குறிப்பாக புரதம் உள்ள உணவுகளை கார்போஹைட்ரேட் உணவுகளை செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஸோ இதில் சின்னதாக ஒரு தொந்தரவு வந்தது அப்படின்னா அதை தான் அல்சர்னு சொல்கிறோம். ஸோ இந்த பையில் புண்ணு இருந்தது அப்படின்னா அது கேஸ்ட்ரிக் அல்சர். இது எதனால வருது அப்படின்னா, நம்மளோட வயிற்றிலே சில மைக்ரோப்ஸ், சில நுண்ணுயிர்கள் எப்போவுமே நம்ம உடம்புல இருக்கும். அந்த ஒரு நுண்ணுயிரி ஹெலிகோபாக்டர் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால வரலாம். நம்ம எடுத்துக்கிற மருந்து மாத்திரைகள், குறிப்பாக வலிக்காக நம்ம சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள் வயிற்றை புண்ணாக்கக்கூடிய திறன் அதிகம் வாய்ந்தது. அதே சமயம் ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்கிற மாத்திரைகளும் வயிற்று புண்ணை உண்டாக்கும். இது இல்லாமல் நம்மளோட பழக்க வழக்கங்கள், நம்ம எடுத்துக்கிற புகையிலை, ஆல்கஹால், ஸ்பைசி ஃபுட்டு, ரொம்ப அதிகமாக காரமாக இருக்கிறது, காலம் கடந்து சாப்பிடுவது, அதிகமாக சாப்பிட்றது, இல்லை சாப்பிடாம இருக்கிறது, அது மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்கள். அடுத்து சிம்டம்ஸ், அதாவது என்னென்ன நம்மளுக்கு வந்தால் வயிற்று புண்ணாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா வலிங்கிறது என்ன மாதிரி வலிக்குது, எப்படி வலிக்குது, என்ன இது அது சாப்பிட்டாலோ சாப்பிடலைனாலோ என்ன செஞ்சால் அது வலி குறையுது இல்லை கூடுது அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். ஸோ வலிங்கிறது எப்படின்னா, முதல்ல இந்த தொப்புள் பகுதியில் இருந்து அந்த மேல் எலும்பு விலா எலும்பு வரைக்கும் உள்ள பகுதிகளில் வலி இருக்கும். சில நேரங்களில் வலி பின் முதுகுலையும் வலி உணரப்படலாம். வலி சாப்பாடு எடுத்துக்கிட்டா வலி கேஸ்ட்ரிக் அல்சரில் கூடும், டியோடினல் அல்சரில் குறையும். அதாவது அந்த சிறுகுடல் புண்ணில் உணவு எடுத்துக்கும் போது அந்த உணவினுடைய இந்த வலி குறையும். ஏன்னா இந்த உணவு ஆசிடோட லெவலை நியூட்ரலைஸ் பண்ணுது, அதனால வலி குறையும். ஆனால் உணவு விழுந்த உடனே ஆசிடோட உற்பத்தி அதிகமாகிறதுனால வயிற்றில் இருக்கிற புண்ணு வலியை அதிகமாக உணர்த்தும் நம்மளுக்கு. ஸோ வலிங்கிறது மிகப்பெரிய ஒரு சைன், நம்மளுக்கு சிம்டம், அதாவது ஒரு அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி பார்த்தீங்கன்னா ப்ளோட்டிங் சென்சேஷன் சொல்லுவோம். அதாவது வயிறு ஒரு உப்புசம், சரியாக செரிமானம் ஆகாமல் வயிற்றில் ஒரு கடமடா அப்படிங்கிறதோ, இல்லை அப்படின்னா ஒரு வயிறு ஒரு உப்புசமாவோ இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சு எரிச்சல், சாப்பிட்ட உடனே ஒரு நெஞ்சில் ஒரு எரிச்சல் இருக்கும். வாயில் உமிழ்நீர் சுரப்பு அதிகமாகும். அந்த எரிச்சல் நம்மளுக்கு கொஞ்ச நேரமும் குறையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள அந்த எரிச்சல் நம்ம சாப்பாடு எடுத்ததுல இருந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த அறிகுறி பார்த்தீங்க அப்படின்னா
வாம்பிட் வர மாதிரி இருக்கிறது, அதாவது வாந்தி வர்றது, இல்லை வாந்தி வர்றது மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறது. இதுதான் வந்து இந்த வயிற்று புண்ணினுடைய அறிகுறிகள். அல்சருனால என்னென்ன தொந்தரவுகள் வரலாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த அல்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை வரும், அப்புறம் திரும்ப ஹீல் ஆகும், அப்புறம் திரும்பவும் வரும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வரும்போது அது ஒரு தழும்புகளை வந்து உண்டாக்கும். ஸோ குறிப்பாக வந்து இந்த டியோடினல் அல்சர் வந்து தழும்பாக மாறும்போது அதனுடைய பாதை ஓட்டங்கள் வந்து சுருங்கி போகும்போது அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவோம் அதை. ஸோ அதோட பாதைகள் வந்து சுருங்கப்பட்டதுனால இந்த வயிற்றில் இருக்கிற நம்மளோட உணவுகளை வெளித்தள்ள முடியாது. அதனால அப்போ ரொம்ப ஸ்லோவாக டைஜஷன் நடக்கும். ஸோ வயிறில் ரொம்ப நேரம் இருக்கிற உணவுகள் வந்து அதே அந்த வயிற்று புண்ணை அதிகமாக்கும். அது இல்லாமல் வாமிட்டிங் அதிகமாகும். ஸோ அந்த கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ஒரு காம்ப்ளிகேஷன். இந்த வயிற்று புண்ணு இவ்வளவு தொந்தரவு, நம்மளுடைய உயிருக்கே ஒரு சேதம் விளைவிக்கக்கூடிய ஒரு தொந்தரவுக்கு இதை எப்படி தடுக்கலாம், அதுதான் முக்கியமான ஒன்று. ஸோ ஆசிட் உற்பத்தியை வந்து பேலன்சிங்காக இருக்கணும். நான் முதலே சொன்னேன் அந்த பெப்டிக் டிசீஸ்னு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு. அது யோசிச்சு வச்சிங்களா? ஏன்னா இது வந்து பெப்சின் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து நம்ம உடம்புல சுரக்கிறது. அந்த என்சைம் வந்து புரதங்களை வந்து உடைச்சி சின்ன சின்னதாக ஆக்கி அந்த புரதங்கள் வந்து எளிதாக செரிமானம் ஆகக்கூடியதாக மாற்றக்கூடிய ஒரு என்சைம் தான் இந்த பெப்சின்ங்கிறது. ஸோ இந்த பெப்சினை வந்து நம்ம உடம்பு சுரக்கும் போது ஒரு இன்ஆக்டிவ் ஃபார்மில் சுரக்கும். அது வந்து இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட சேரும்போது அது ஆக்டிவேட் ஆகி அப்புறம்தான் இது வந்து இந்த புரோட்டீனை உடைக்கும். ஸோ இந்த ஆசிட், இந்த என்சைம் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த ஆசிட் மீடியம் வந்து கட்டாயமாக வேணும். ஸோ இந்த ஆசிட் மீடியங்கிறது 1.5லேருந்து 3.5க்குள்ளே இருந்தால் இந்த பெப்சின் வந்து சூப்பராக வேலை செய்யும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதோட வேலை வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதனால தான் இதுக்கு வந்து பெப்டிக் அல்சர் அப்படிங்கிறது பேர் நம்ம வச்சுருக்குறாங்க. ஸோ ப்ரிவென்ஷன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து டைமுக்கு சாப்பிடுங்க. ஒரே நேரம் வந்து இன்னைக்கு அதிகமாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறதோ இல்லை இன்னைக்கு குறைச்சி சாப்பிடுவோங்கிறதோ இருக்க வேண்டாம். விரதம் இருக்கிறது தப்பு இல்லை. நம்ம வந்து கரெக்டாக அந்த டைமில் ஏதாவது லிக்யூடாவது எடுத்துக்கிறணும். ஒரு ஹெவி மீல் சாப்பிட்டுட்டு திரும்ப விரதம் இருக்கக்கூடாது. விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடியும் லைட் மீல் எடுத்துக்கணும். விரதம் முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு லைட் மீல் எடுத்துட்டு அப்புறம் தான் ஹெவி மீலுக்கு போகணும். அந்த மாதிரி ஒரு பேலன்சிங்காக வச்சுக்கணும். நிறையா முடிஞ்ச வரைக்கும் லிக்விட் டயட்டு கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிடோட உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காலங்களில் நிறைய நீர் எடுத்துக்கிறது நல்லது. வயிறு நிறைய சாப்பிடாம கொஞ்சமாக, அதே சமயம் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி சாப்பிட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு. டயட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த ஸ்பைசி ஐட்டங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட்டை, சோம்பு, கிராம்பு, இஞ்சி, பூண்டு அந்த மாதிரி. இது வந்து நல்ல அப்பிடைசரும் கூட. பட் அதிகமாக எடுக்கும்போது அது நம்மளோட ஆசிட் இம்பேலன்ஸை வந்து குறைக்கும். அதனால ஸ்பைசி ஐட்டங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி காஃபி, டீயில் இருக்கிற அந்த காஃபியில் இருக்கிற கேஃபின் வந்து கொஞ்சம் அதிகமான அளவில் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒன்று. இப்போ இந்த காலத்துலலாம் நிறைய ஃப்ரைடு ஐட்டங்கள், அதுவும் இல்லாமல் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. இது வந்து கட்டாயமாக நம்மளோட ஜீரண மண்டலத்தை வந்து பாதிக்கும். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாமிச உணவுகள்லாம் எடுத்துக்கலாங்க தாராளமாக. ஆனால் மாமிச உணவுகளை வந்து சாதாரணமாக சமைச்சு சாப்பிட்டா நல்லது. பிரியாணி, அந்த ஃப்ரைடாக சாப்பிட்றது செரிமான தொந்தரவுகளை வந்து அதிகமாக உண்டாக்கும். பழங்கள் வந்து அதிகமாக எடுக்கலாம், ரொம்ப நல்லது உடலுக்கு. மிக முக்கியமான ஒன்று வந்து மனதை வந்து பதட்டம் இல்லாமல் வச்சுக்கிறணும். இப்போ காலங்களில் இந்த செல்ஃபோன் யூசேஜினால நிறைய தூக்கங்கள் வந்து இழக்கப்படுது. ஒரு பதட்டமான மனநிலையில் நிறைய அந்த சீரியல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கறதுனால ஒரு பதட்டமான மனநிலையில் இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு படிப்பு, வேலை அப்படின்னும் போது அவங்களும் ஒரு பதட்டமான மனநிலையில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அல்சர்னு இதுக்கு இன்னொரு பேரும் கூட உண்டு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு நல்ல சுவாச பயிற்சியும் எளிதாக செரிமானமாகக்கூடிய உணவுகளும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மனசையும் உடம்பையும் பழக்கப்படுத்திட்டோம்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுபட்டுறலாம். ஸோ மிக்க நன்றி. டாக்டர் திருமதி ஜெய வனிதாமணி அவர்களுக்கு நன்றி.
இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பசுமை வானொலி 90.4 H2/30 RM காலனி செகண்ட் கிராஸ் திண்டுக்கல் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பலாம். இல்லைன்னா 9486974747 அப்படிங்கிற நம்ம பசுமை வானொலியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இது இல்லாம பசுமை FM அப்படிங்கிற FB, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜ்கள்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் கவிவலவன்.